நிகரற்ற அன்புடையமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு அவர்களுக்கு எல்லா புகழும். அல்லாஹ்வுடைய கருணையும் பெருமையும் அன்பும் அருளும் சலாத்தும் சலாமும் இறுதி தூதர் எம்பெருமான முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய சத்திய தோழர்களான உத்தமர்களான சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், இன்னும் இமாம்கள், உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சத்திய மார்க்கத்தை பின்பற்றி நடக்கக்கூடிய மூமினான ஆண்கள், பெண்கள் அனைவரும் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் உண்டாவதாக. இந்த மூன்றாவது இஸ்லாமிய ஷரியத் மாநாட்டை சீரும் சிறப்புமாக தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மௌலவி பஷீர் அஹ்மத் அவர்களே, இன்னும் இந்த மாநாட்டை சீரான முறையிலே நடைபெறுவதற்கான அனைத்து முயற்சிகளையும் செய்து இந்த மாநாடு நல்ல விதமாக நடக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி கண்ணும் கருத்தோடு விழிப்பாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய மாநாட்டு ஏற்பாட்டாளர்களே, இந்த மாநாட்டிலே அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் நல்ல பல செய்திகளை கேட்டு பயனடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த பிரான்ஸ் நாட்டின் பல பாகங்களிலிருந்தும் வருகை தந்திருக்கக்கூடிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த மாநாட்டிலே எனக்கு ஒரு முக்கியமான நல்லதொரு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அது ஈன்றெடுத்த தாய் தந்தையர் பெற்றோர்களை பற்றியதாக இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா தாய் தந்தைகளை பற்றி மிக சீரும் சிறப்புமான முறையிலே தன்னுடைய வேதத்திலே சொல்லி காட்டியிருக்கின்றான். அதாவது எத்தனையோ மதங்கள் தாய் தந்தைகளை பற்றி கூறியிருந்தாலும் இஸ்லாத்தை போல் ஒரு சிறப்பான முறையிலே, மிகவும் கண்ணியமான முறையிலே இந்த தாய் தந்தைகளை எவ்வாறு நடத்த வேண்டும், அவர்களுக்கு எந்த அளவுக்கு கண்ணியம் கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு எந்த அளவுக்கு பணிவிடை செய்ய வேண்டும், ஊழியம் செய்ய வேண்டும், சேவை செய்ய வேண்டும் என்பதை இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை போல் எந்த ஒரு மார்க்கத்திலும் நிச்சயமாக சொல்லப்பட்டிருக்க முடியாது. அந்த அளவு செய்திகளை இஸ்லாம் நமக்கு சொல்லித்தரக்கூடியதாக இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனுடைய 17ஆம் அத்தியாயம் சூரா பனி இஸ்ராயீலை சொல்லி காட்டுகின்றான். வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு. நபியே, உம்முடைய ரப்பு தன்னை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்று உமக்கு கட்டளையிடுகின்றான் என்று தன்னை தவிர யாரையும் வணங்கக்கூடாது என்ற அந்த செய்தியை சொல்லிவிட்டு அதற்கு அடுத்த செய்தியாக பெற்றோர்களுக்கு நலம் புரிய வேண்டும், பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும் என்பதையும் அல்லாஹ் தஆலா கட்டளையிடுகிறான். இம்மா யபுலுகன்ன இந்தக்கல் கிபர அகதுகுமா அவ் கிலாகுமா. உம்மிடத்திலே பெற்றோரிலே ஒருவரோ அல்லது இருவருமோ உம்மிடத்திலே இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு நீ உபகாரம் செய்வீராக, கண்ணியம் அளிப்பீராக. பல தத்துல்லகுமா உப்பின், அதாவது உப் என்று சொல்லக்கூடிய சி என்ற வார்த்தையை கூட நீங்கள் அவரிடத்தில் பெற்றோர்களிடத்திலே கூறிவிட வேண்டாம். வல தன்னகருமா, அந்த பெற்றோர்களை தாய் தந்தையரை விரட்டவும் வேண்டாம். குல்லகுமா கௌலன் கரீமா, அவ்விருவரிடமும் மரியாதையாக சங்கையான முறையிலே கண்ணியமாக பேசுவீராக. வகுப்புலகுமா ஜனாக துல்லி மினர் ரஹமதி, அவ்விருவரிடமும்
இரட்சகனே, அவ்விருவரும் நான் சிறுவனாக இருந்த பொழுது என்னை எவ்வாறு அன்பு கூட்டி பாசத்தோடு வளர்த்தெடுத்தார்களோ அதுபோல அவர்கள் மீது நீ அன்பை பொழிவாயாக, நீ கிருபை செய்வாயாக என்று நீ நபியனே பிரார்த்திப்பீராக என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இன்னும் அல்குர்ஆனிலே இன்னொரு வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான், ரப்பனா ஃபிர்லி வலி வாலிதைய வலில் முஃமினீன யௌம யகுமுல் ஹிசாப். எங்களுடைய இரட்சகனே ரப்பே, என்னை மன்னிப்பாயாக, இன்னும் என்னுடைய பெற்றோர்களை மன்னிப்பாயாக, இன்னும் பூமிகளையும் கியாமத்தின் அந்த நாளிலே மன்னிப்பாயாக என்று அல்லாஹ் தஆலா இன்னொரு வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். இன்னும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஒரு மனிதர் வருகின்றார். அவர் வந்து கேட்கின்றார், அல்லாஹ்வுடைய தூதரே, மன் அஹக்குன் நாஸி ஃபீ உஸ்னி ஸஹாபதி, மனிதர்களிலேயே நாம் நல்ல விதமாக நாம் உறவாடுவதற்கு, அன்பு கொள்வதற்கு, மரியாதை காட்டுவதற்கு மிகவும் தகுதியானவர் யார் என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே ஒரு மனிதர் வந்து வினவுகின்றார். அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உம்முக, உம்முடைய தாயார். பிறகு அந்த மனிதர் கேட்கின்றார், சும்மமன், பிறகு யார் என்று கேட்கின்றார். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உம்முக, உம்முடைய தாயார். மீண்டும் அந்த மனிதர் கேட்கின்றார், சும்மமன், பிறகு யார்? மீண்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உம்முக, உம்முடைய தாயார். இன்னும் அந்த மனிதர் கேட்கின்றார், சும்மமன், அதற்கு பிறகு யார் என்று. இப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபூக, உம்முடைய தந்தை என்று சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 முறை உம்முடைய தாய் என்று தாயை பற்றி சொன்னார்கள். 4வது முறைதான் தந்தையை சொல்லியிருக்கிறார்கள். நம்மை பெற்றெடுப்பதிலே தாய்க்கும் தந்தைக்கும் பங்கு இருக்கின்றது. ஆனால் அதிலே அதிகப்படியான பங்கு நம்ம ஈண்டெடுத்த அன்னைக்கு தான் இருக்கின்றது. அந்த அன்னை அவர்களுக்கு 75% நாம் நம்முடைய ஊழியத்தை பணிவிடையை செய்ய வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அவ்வளவும் அவர்களுக்கு சங்கை காட்ட வேண்டியவர்களாக, மரியாதை கொடுக்க வேண்டியவர்களாக, கண்ணியம் அளிக்க வேண்டியவர்களாக நாம் இருக்கின்றோம். இதைத்தான் இந்த ஹதீஸ் நமக்கு சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு ஹதீஸ் இருக்கின்றார்கள், ஒரு சரித்திரத்தை சொல்லி காண்பிக்கின்றார்கள். முஸ்லிம் ஷரீஃபிலே, சஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய ஒரு சரித்திரம். முற்காலத்தில் ஒரு வணக்கசாலி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அவர் ஒரு தனி ஆசிரமத்தை அமைத்து அதிலே வணக்க வழிபாட்டிலேயே ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார். அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி தன்னை வணக்க வழிபாட்டிலேயே ஈடுபடுத்திக் கொள்கின்றார். அப்பொழுது நபிலான வணக்கங்கள் அதிகமாக புரியக்கூடிய ஒரு மனிதராக, அல்லாஹ்வை எந்த நேரம் தியானம் செய்யக்கூடியவராக அவர் இருந்து கொண்டிருக்கின்றார். ஒரு முறை அவர் தொழுது கொண்டிருக்கின்ற பொழுது அவருடைய
இருந்தாலும் தாயினுடைய அழைப்பை அலட்சியப்படுத்திவிட்டு தொழுகையிலே ஈடுபடுகிறார். இந்த ஜுரைஜா என்றவர் தொழுகையிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிற பொழுது மீண்டும் அவருடைய தாய் வந்து ஜுரைஜை கூப்பிடுகின்றார், அழைக்கின்றார். அப்பொழுதும் அவர் அதே போல நடந்து கொள்கிறார். மூன்றாவது கூப்பிடுகின்றார். அப்பொழுதும் தாயுடைய அந்த அழைப்புக்கு மதிப்பு கொடுக்காமல் தன்னுடைய வணக்கத்திலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார். நான் தொழுது கொண்டிருக்கின்றேனே, நான் தொழுகாமல் இருக்கும்போது கூப்பிட்டிருந்தால் நான் அதற்கு பதிலளித்திருப்பேன். ஆனால் தொழுகும் போது கூப்பிடுவதால் நான் எவ்வாறு பதிலளிப்பது என்று நினைத்து தன்னுடைய தொழுகையை முறிப்பதற்கு மனம் இல்லாமல் தாயுடைய அந்த அழைப்பை அலட்சியப்படுத்தியிருக்கின்றார். அப்பொழுது அந்த தாயார் என்பவர் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கின்றார். இறைவா, என்னுடைய மகன் ஜுரை என்னுடைய அழைப்புக்கு மதிப்பு கொடுக்கவில்லை. அவர் மரணிப்பதற்கு முன்னாலே அவரை ஒரு விபச்சாரியுடைய முகத்திலே விழிக்க செய்வார் என்று பிரார்த்தனை செய்திருக்கிறார். ஆனால் இந்த ஜுரைஜாகியவர் மிகப்பெரிய ஒரு வணக்கசாலி. அந்த காலத்தில் வாழ்ந்த மக்களிடத்திலே மிகவும் பெயர் பெற்றவர். உண்மையிலேயே மன தூய்மையோடு பரிசுத்தமான முறையிலே தன்னுடைய ஆசிரமத்திலே அவர் வணக்கத்திலே ஈடுபட்டு வந்தார். ஆனால் தாயுடைய இந்த அழைப்புக்கு மதிப்பு கொடுக்காத காரணத்தால் அல்லாஹ் அந்த தாயுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொண்டான். என்ன நடந்தது? இவரை சந்திப்பதற்காக பல மக்கள் வருவார்கள். அப்படி வருகின்ற பொழுது ஒரு ஆட்டு இடையனும் இவரை சந்திப்பதற்காக வந்திருக்கின்றார். அப்பொழுது ஒரு விபச்சார பெண்ணும் அங்கே வருகின்றார். இந்த நேரத்திலே அந்த ஆட்டு இடையனுக்கும் இந்த விபச்சார பெண்ணுக்கும் தொடர்பு ஏற்பட்டுவிடுகின்றது. அதன் மூலமாக அந்த பெண் குழந்தை தரித்து விடுகின்றார். பிறகு அந்த குழந்தை பிறந்த பொழுது தன்னுடைய சமூகத்தாரிடத்திலே இந்த குழந்தை யாருக்கு பிறந்தது என்று கேட்ட பொழுது, இதோ இந்த ஆமீர் வணக்கசாலி ஜுரைஜுக்கு தான் பிறந்தது என்று சொல்லிவிடுகின்றார். அப்பொழுது அந்த மக்கள் எல்லாம் மக்களிடத்திலே வணக்கசாலியை கொண்டு இவர் நடித்துக் கொண்டு இப்படி தவறான காரியத்தை செய்கின்றாரே என்று வந்து அவருடைய ஆசிரமத்தை எல்லாம் உடைத்து தகர்த்து விடுகிறார்கள். அப்பொழுது இந்த ஜுரைஜ் என்னவென்று இவருக்கு புரியவில்லை. பிறகு காரணத்தை கேட்கிற மக்கள் சொல்கிறார்கள். அப்பொழுது அந்த குழந்தையை இடத்திலே கொண்டு வாருங்கள் என்று ஜுரைஜாகியவர் குழந்தையை வரவழைக்கின்றார். பிறகு அந்த குழந்தையுடைய வயிற்றிலே குத்துகின்றார். உன்னை யார் ஈடுபடுத்தது, உன்னுடைய தகப்பன் யார் என்று கேட்கின்றார்கள். அப்பொழுது அந்த குழந்தை வாயிலிருந்து பேசுகிறது. குழந்தையாக இருக்கக்கூடிய சமயத்திலே பேசிய 3 குழந்தைகளிலே ஒரு குழந்தையாக இந்த குழந்தையும் இருந்தது. அந்த குழந்தை பேசியது, என்னுடைய தந்தை இந்த ஆட்டு இடையன் தான் என்று. அப்பொழுதுதான் மக்களுக்கு புரிந்தது. பிறகு அந்த ஜுரைஜ் இடத்திலே மன்னிப்பு கேட்டுவிட்டு, ஜுரைஜ் அவர்களே, நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய ஆசிரமத்தை தங்கத்தாலேயே நாங்கள் அமைத்து தருகின்றோம், கட்டித் தருகிறோம் என்று சொன்னார்கள். அப்பொழுது ஜுரைஜ் அவர்கள், இல்லை இல்லை, எனக்கு எப்பொழுதும் போல என்னுடைய ஆசிரமத்தை மண்ணாலேயே கட்டித்தார்கள் சொன்னார்கள் என்ற இந்த ஒரு சரித்திரத்தை நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். சரித்திரம் முஸ்லிம் ஷரீஃபிலே இடம்பெறக்கூடிய ஒரு சரித்திரமாக இருக்கிறது. இதை எதற்கு சொல்லி காட்டுகிறது சொன்னால், நபிலான வணக்கங்கள், நபிலான தொழுகையில் நம்ம ஈடுபட்டிருந்தால் கூட நம்முடைய தாய் கூப்பிட்டு விட்டால் உடனடியாக அந்த தொழுகையை விட்டுவிட்டு நாம் தாயினுடைய அழைப்புக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். இன்று நாம் சமூகத்திலே பார்க்கின்றோம், எத்தனை பிள்ளைகள் தன்னுடைய தாயுடைய அழைப்புக்கு இவ்வாறு பதிலளிக்கிறார்கள். தாயினுடைய எத்தனை பத்துவாக்களை வாங்கிக் கொள்ளவர்கள் இருக்கின்றார்கள். ஆதலால் நாம் இந்த சரித்திரத்தின் மூலமாக படிப்பனை பெறுவது என்னவென்றால், தாய்க்கு அந்த தூரம் மதிப்பு கொடுக்க வேண்டும். ஜுரைஜ் ஒரு பெரிய வணக்கசாலி, அல்லாஹ்வுக்கு நெருக்கமான ஒரு அடியார். அவருக்கே இப்படிப்பட்ட ஒரு நிலைமை என்று சொன்னால், நம்மை போல ஒரு சாதாரண மனிதர்களுக்கெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு நிலை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு சரித்திரத்தை சொல்லி காட்டுகிறார்கள். பனி இஸ்ராயேல் காலத்தில் வாழ்ந்த 3 நபர்கள் பிரயாணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது கடுமையான மழை பெய்கின்றது. அந்த மழைக்காக வேண்டி ஒதுங்குவதற்கு ஒரு குகைக்குள்ளே நுழைகிறார்கள். அந்த குகைகளை நுழைந்த பிறகு மேலிருந்து ஒரு பாறை உருண்டு வந்து குகையுடைய வாசல் அடைத்து விட்டது. அது இந்த சரித்திரமாக நமக்கு தெரிந்த சரித்திரம் தான். இருந்தாலும்
பிறகு என்னுடைய பிள்ளைகளுக்கு குடும்பத்தாருக்கு கொடுப்பேன். இதுதான் என்னுடைய வளமையாக இருந்தது. ஒரு நாள் நான் விறகு வெட்டுவதற்காக சென்று வெகு தூரம் சென்று தாமதமாக வீட்டுக்கு வந்தேன். அப்படி வரும் பொழுது என்னுடைய தாய் தந்தையர்கள் தூங்கிவிட்டார்கள். பாலை கடந்து கொண்டு வந்து அவர்களுக்கு பக்கத்தில் வருகின்றது. அவர்கள் தூங்கி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அவர்களை எழுப்புவதற்கு மனசில்லை, அவர்கள் தூக்கத்தை கெடுப்பதற்கு மனசில்லை. அதனால் அவர்களுக்கு அருகிலேயே நின்று கொண்டிருந்தேன். பிள்ளைகள் எல்லாம் தங்களுக்கு பசியினால் தங்களுக்கு பால் வேண்டும் என்று அழுது கொண்டிருக்கின்றார்கள். அதையும் பொருட்படுத்தாமல் முதலாவதாக என்னுடைய தாய் தந்தையர்களுக்கு பெற்றோர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த பாலையும் கையிலே வைத்துக் கொண்டு அவர்களுக்கு அருகிலே நின்று கொண்டிருந்தேன். அவர்கள் விழிக்கவில்லை. எப்பொழுது ஃபஜ்ர் நேரம் வந்ததோ அப்பொழுதுதான் அவர்கள் விழித்தார்கள். பிறகு அவர்கள் விழித்த பிறகு அவர்களுக்கு முதலாவதாக பாலை கொடுத்து விட்டேன். பிறகு என்னுடைய குழந்தைகளை பார்க்கின்ற பொழுது குழந்தைகள் அழுது அப்படி தூங்கி போய்விட்டார்கள். இந்த ஒரு காரியத்தை யா அல்லாஹ் உனக்காக வேண்டி நீ தாய்களுக்கு மண்ணில் அதாவது மரியாதை கொடுக்க வேண்டும், கண்ணியம் கொடுக்க வேண்டும், அவர்களை சங்கைப்படுத்த வேண்டும் என்று நீ ஏறி இருக்கின்றாயே, அந்த ஒரு கட்டளையை மனதிலே கொண்டு நான் உனக்காக வேண்டி செய்திருந்தால் இந்த பாறையை கொஞ்சம் அகற்றுவாய் என்று அவர்கள் துவா கேட்கிறார்கள். அந்த பாறை அகற்றிவிட்டது. இப்படி அந்த சரித்திரம் போகிறது. இன்னும் சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு பிரபலமான ஒரு சஹாபி. இந்த சஹாபி அவர்கள் ஹஜ்ஜுக்கு செல்கிறார்கள். அப்படி ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கின்ற பொழுது ஈராக் நாட்டில் இருந்து ஒரு மனிதர் தன்னுடைய தாயை தன்னுடைய தோளிலே சுமந்து கொண்டு வருகின்றார். அந்த தாய்க்கு நடக்க முடியாமல் இருக்கின்றது. தன்னுடைய தோளிலே சுமந்து கொண்டு அந்த தாயை வைத்துக் கொண்டே தவாஃப் செய்கின்றார், சஅய் செய்கின்றார், ஹஜ்ஜுடைய எல்லா காரியங்களையும் அவர் செய்கின்றார். அப்பொழுது சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை இவர் சந்திக்கின்றார். சந்தித்தவுடன் இவர் வினவுகின்றார், இதோ இவர் என்ற தாய், இவரை நான் நடக்க முடியாத காரணத்தினாலே என்னுடைய தோளிலே சுமந்து கொண்டே நான் ஹஜ்ஜு செய்கின்றேன். நான் இவருக்கு இவருடைய கடமையை நிறைவு செய்து விட்டாரா என்று சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர் கேட்கின்றார். அப்பொழுது சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகின்றார்கள், இந்த தாய் உங்களை தன்னுடைய வயிற்றில் இருக்கின்ற பொழுது பிரசவிக்கின்ற பொழுது ஒரு அளவு இருப்பாரே, ஒரு சப்தம் இருப்பாரே, அந்த சப்தத்திற்கு கூட இது ஈடாகாது. நீங்கள் இவரை உங்களுடைய தோளிலே சுமந்து கொண்டு ஹஜ்ஜுடைய எல்லா காரியங்களையும் நீங்கள் செய்து வருகின்றீர்கள். ஆனால் இந்த செயல்பாடு இவர்கள் உங்களை பிரசவிக்கின்ற பொழுது சப்தமிட்டு அலறி இருப்பார்களே, அந்த ஒரு அலறலுக்கு கூட ஈடாகாது. அந்த அளவுக்கு தாயை மிக மதிப்பு மிக்கவர்களாக, மிக கண்ணியம் வாய்ந்தவர்களாக, மிக மரியாதைக்குரியவர்களாக இருக்கின்றார்கள் என்று சஅத் இப்னு அபீ வக்காஸ் சொன்னார்கள். கண்ணியமிக்க பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரர்கள், நாம் சிந்திக்க வேண்டும். நாம் எல்லாம் நம்முடைய தாய்க்கு இப்படித்தான் கண்ணியம் கொடுக்கின்றோமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டத்திலே பெற்றோர்களை மிகவும் கடுமையாக நடத்தக்கூடிய பிள்ளைகளை பார்க்கின்றோம். அவர்களை மரியாதை குறைவாக நடத்தக்கூடிய பிள்ளைகளை பார்க்கின்றோம். நிச்சயமாக பெற்றோர்களை யார் மரியாதை இல்லாமல் நடத்துகிறார்களோ நிச்சயமாக அல்லாஹ்வுடைய அன்பை அடைய முடியாது, திருப்பொருத்தத்தை அடைய முடியாது. அல்லாஹ்வுடைய கோபம் தான் அளிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இன்னும் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனுடைய 29வது அத்தியாயம் சூரா அல் அன்கபூத்திலே சொல்லி காட்டுகின்றான், வவஸ்ஸைனல் இன்சான பிவாலிதைஹி ஹுஸ்னா, மனிதனுக்கு தன்னுடைய பெற்றோருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று நாம் உபதேசம் செய்தோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஆனால் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு قال சஅல்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் கேட்டேன், ஐயுல் அமலி அஹப்பு இலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்விடத்திலே மிக பிரியமான, அல்லாஹ்வுக்கு மிக பிரியமான அமல் எது என்று கேட்டேன். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, தொழுகையை அதற்குரிய நேரத்திலே தொழுது விடுவது. இதை நாம் சிந்திக்க வேண்டும். இன்று நாம் எல்லாம் தொழுகை நேரம் வந்தவுடனே அதற்குரிய நேரத்திலே தொழுகின்றோமா? நிச்சயமாக இப்படி தொழுவோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான ஒரு காரியத்தை நாம் செய்கின்றோம். பிறகு இப்னு மஸ்ஊத் சொன்னார்கள், குல்து சும்மா பிறகு நபி அவர்களிடத்தில் நான் கேட்டேன், பிறகு என்ன காரியம் என்பதாக. கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்,
செய்வது, பெற்றோருக்கு ஊழியம் செய்வது, பெற்றோர்களுக்கு சேவை செய்வது, அவர்களுடைய காரியங்களிலே பங்காற்றுவது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்ப தொழுகைக்கு அடுத்தபடியாக ஒரு அந்தஸ்து தாய் தந்தையர்களுக்கு, அதாவது ஊழியம் செய்வது, பணிவிடை செய்வதாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இன்னும் நாம் வாழக்கூடிய காலத்தை பார்த்தால் எத்தனையோ பிள்ளைகள் பெற்றோர்களை, தாய் தந்தையர்களை வேலைக்காரர்களைப் போல நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை காண பார்க்கிறோம். கண்ணியமிக்கவர்களே, இப்படிப்பட்ட ஒரு நிலையிலிருந்து நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். எவ்வளவு துன்பம் கஷ்டம் இருந்தாலும் நாம் நம்முடைய பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டுமே தவிர அந்த பெற்றோர்களை நமக்குரிய வேலைக்காரர்களாக நாம் ஆக்கிவிடக் கூடாது. இன்னும் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், குல்து சும்மா பிறகு நான் நபியவரிடத்தில் கேட்டேன், இதற்கு பிறகு அல்லாஹ்வுக்கு விருப்பமான செயல் எது என்று. கால அல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய பாதையிலே போராடுவது என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸை நாம் மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். என்று சொன்னால் தாய் தந்தையர்களுக்கு ஊழியம் செய்வது மிகப்பெரிய ஒரு அல்லாஹ்வுக்கு ஒரு பாக்கியமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதற்கும் சஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய ஒரு சரித்திரத்தில் ஒரு சம்பவத்தை நான் சொல்லி காட்ட விரும்புகின்றேன். யமன் நாட்டை சேர்ந்த உவைசுல் கரணி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, நாம் இந்த பெயரை கேட்டிருப்போம். என்ன சொன்னால், இந்த உவைசுல் கரணி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி அளவுக்கு அதிகமாக குர்ஆன் ஹதீஸிலே இல்லாத விஷயங்களை எல்லாம் எத்தனையோ பேர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த பெயர் மிகவும் பிரபலமான ஒரு பெயராக இருக்கும். இந்த உவைசுல் கரணி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றியும் சஹீஹ் முஸ்லிம் ஷரீஃபிலே வருகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள், யாரிடத்திலே கலீஃபா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கின்றார்கள், சொல்லி காட்டுகின்றார்கள், உமரே, இந்த உவைஸ் அவர்களை நீங்கள் சந்தித்தால் அவரிடத்திலே உங்களுக்காக துவா செய்யுமாறு கேட்டுக்கொள்ளுங்கள். ஏன்னா உவைஸ் ரஹ்மத்துல்லாஹி துவா இருக்கிறதே அவ்வளவு அல்லாஹ்வால் கபூல் செய்யப்படக்கூடிய, ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு துவாவாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால் அவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டால் உங்களுக்காக துவா செய்யுமாறு அவர்களிடத்திலே கேட்டுக்கொள்ளும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்களுக்கு கூறுகின்றார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் இந்த உவைஸ் ரஹ்மத்துல்லாஹி சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது. இந்த உவைஸ் ரஹ்மத்துல்லாஹி எவ்வாறு அடையாளம் கண்டுகொண்டது என்று சொன்னால், இவர்களுக்கு ஒரே ஒரு தாய் தான் இருந்தார். இவருடைய உடலெல்லாம் வெண்குஷ்டம் ஏற்பட்டிருந்தது. அப்பொழுது அல்லாஹ்விற்கு இவர் பிரார்த்தனை செய்தார். அப்படி பிரார்த்தனை செய்தபோது அந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஒரு நாணயத்தின் அளவு மட்டும் உடம்பிலே அந்த வெண்குஷ்டமாக பார்த்திருந்தது. மற்ற எல்லா உடல் முழுவதுமே குணமடைந்து விட்டது, சுகமாக இருந்தது, ஆரோக்கியமாக விட்டது. இது ஒரு அடையாளமாக இருக்கிறது. இன்னும் இந்த உவைஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எளிமையான வாழ்க்கையை கடத்தியவர்களாக இருந்தார்கள். இந்த ஹதீஸிலே இந்த உவைஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வாழ்க்கை வரலாற்றிலே அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யமன் நாட்டிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார்களோ அந்த காலத்திலே இந்த உவைஸ் ரஹ்மத்துல்லாஹி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். நபியவர்களை சென்று சந்திக்க வேண்டும் என்று மனம் விரும்புகிறது. ஆனால் தாயை கவனிப்பதற்கு தன்னை தரது யாரும் கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே உவைஸ் ரஹ்மத்துல்லாஹி தன் தாயை கவனிக்க
பிறகு சொன்னார்கள், ரமலான் மாதம் வந்திருக்கின்றது. ரமலான் மாதத்தை அடைந்துவிட்டு அந்த ரமலான் மாதத்திலே நல்ல அமல்கள் புரிந்து தன்னுடைய பாவத்துக்கு மன்னிப்பு கேட்டு எந்த ஒரு அடியான் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளவில்லையோ அவன் நாசமடையட்டுமாக என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு முகமதே ஆமீன் கூறுகிறேன் சொன்னார்கள். நான் அதற்கு ஆமீன் கூறினேன். பிறகு சொன்னார்கள், எந்த ஒரு மனிதனுக்கு வயதான ஒரு தாயோ அல்லது தாயும் தகப்பனுமோ இருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்து ஊழியம் செய்து சேவை செய்து அவர்களுடைய துவாவை பெற்று தன்னை சுவர்க்கத்திற்குரியவனாக மாற்றிக்கொள்ளவில்லையோ அவனும் நாசமடைவானாக என்று சொல்லிவிட்டு முகமதே ஆமீன் கூறுகிறேன் சொன்னார்கள். நான் ஆமீன் கூறினேன் என்பதாக அருமை நாயகம் சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களை சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த ஒரு நிகழ்ச்சி எதை நமக்கு எடுத்து காட்டுகின்றது? தாய் தந்தையர்களுக்கு நாம் மதிப்பளிக்க வேண்டியது, கண்ணியம் அளிக்க வேண்டியது, மரியாதை கொடுக்க வேண்டியது ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் கடமையாக இருக்கிறது. அவர்கள் ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, எல்லோர் மீதும் தாய் தந்தையர்களுக்கு கண்ணியம் கொடுப்பது, அவர்களுக்கு பணிவிடை செய்வது கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போலதான் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் தஆலாவிடத்திலே கேட்கிறார்கள், யா அல்லாஹ், நான் சுவனத்தில் இருக்கின்ற பொழுது எனக்கு யார் தோழராக வருவார் என்று. அப்பொழுது அல்லாஹ் தஆலா, இந்த ஊரை சேர்ந்த இந்த மனிதர் தான் உமக்கு தோழராக, சொர்க்கத்திலே தோழராக இருப்பார். அவர் இறைச்சி கடை வைத்துக் கொள்கிறார் என்று அல்லாஹ் தஆலா அறிவித்தார். மூசா அவரை சந்திப்பதற்காக வருகை தருகின்றார்கள். வந்து அந்த இறைச்சி கடைக்காரை சந்தித்து விட்டு அவரை பின்தொடர்கின்றார்கள். இவரிடத்தில் ஒரு நபியோடு சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாக்கியம் பெறுகின்ற அளவிற்கு இவரிடத்தில் என்ன தகுதி இருக்கிறது, என்ன விசேஷமான நற்செயல் இருக்கிறது என்று அவர்கள் ஆராய்ச்சி செய்கின்றார்கள். அப்பொழுது அவர் தன்னுடைய வியாபாரத்தை முடித்துக் கொண்டு கொஞ்சம் இறைச்சியை எடுத்துக் கொண்டு வீட்டுக்கு வருகின்றார். அதை சமைத்து அங்கே இருந்த நடக்க முடியாமல் ஒரு கூடையில வைக்கப்பட்டிருந்த தன்னுடைய தாய்க்கு அதை ஊட்டி வருகின்றார். இதை பார்த்து அவர் அந்த தாயகர் அந்த உணவை உண்டுவிட்டு மகனுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்கின்றார். என்ன பிரார்த்தனை செய்கின்றார்? யா அல்லாஹ், என்னுடைய மகனை மூசா நபியோடு சொர்க்கத்திலே இருக்கக்கூடிய பாக்கியத்தை என்னுடைய மகனுக்கு தருவாயாக என்று பிரார்த்தனை செய்கின்றார். இந்த பிரார்த்தனை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டார். ஒரு தாயுடைய துவா. நாம் நம்ம சமுதாயத்திலே எத்தனையோ பேர்கள் தாயை கண்டுகொள்ளாமல் இருக்கக்கூடியவர்களாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் தாயுடைய துவாவை பெறுவதற்காக வேண்டி நம்முடைய முன்னோர்கள் எவ்வளவு பாடுபட்டிருக்கின்றார்கள், எவ்வளவு தூரம் அவர்களுக்கு சேவை செய்திருக்கின்றார்கள் என்றெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். கடைசியாக இந்த காலத்தில் நடந்த ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கலாம் என்று நினைக்கின்றேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், அல் ஜன்னத்து தஹத அக்தாமில் உம்மஹா, சுவனம் தாய்மார்களின் பாதத்தடியில் இருக்கின்றது என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸ் நசாயி, அகமது போன்ற கிரந்தங்களிலே பதிவாகி இருக்கின்றது. சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய காலி என்ற ஒரு ஊரிலே ஒரு அதிசயமான ஒரு வழக்கு வந்தது. நீதிமன்றத்திற்கு ஒரு அதிசயமான வழக்கு வந்தது. அது என்ன என்று சொன்னால், அண்ணன் தம்பி 2 பேர் இருக்கின்றார்கள். அவர்களிலே அவர்களுடைய தாயார் அண்ணன் வீட்டிலே இருந்து வருகின்றார். அண்ணன் தான் தன்னுடைய தாய்க்கு பணிவிடை செய்து அவருக்கு வேண்டிய எல்லாவற்றையும் செய்து வருகின்றார். இப்படிப்பட்ட நேரத்திலே தம்பியாகின்றவர் அண்ணனிடத்தில் சென்று, நானும் தாய்க்கு பணிவிடை செய்ய வேண்டும், தாயை என்னுடைய வீட்டுக்கு அனுப்புங்கள் என்று சொல்கின்றார். ஆனால் அண்ணன் அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை. ஏனென்று சொன்னால், நான் சுவர்க்கத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய தாய்க்கு ஊழியம் செய்வதுதான் என்னுடைய வாழ்க்கையின் லட்சியம். ஆதலால் தாயை என்னுடைய வீட்டுக்கு அனுப்ப முடியாது, நான் தான் அவர் மரணிக்கும் வரை அவருக்கு பணிவிடை செய்து அந்த அன்பை பெறுவர் என்பதாக அண்ணன் கூறிவிட்டார். அப்பொழுது தம்பி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்கின்றார். இருவரையும் அழைத்து நீதிபதி விசாரணை செய்து சமாதானப்படுத்துகின்றார். ஆனால் எந்த சமாதானத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. கடைசியாக அந்த தாயை கொண்டு வருமாறு சொன்னார்கள். அந்த தாய் நடக்க முடியாததாக இருந்தார். நீதிமன்றத்திற்கு அந்த தாயை அந்த மூத்த சகோதரர் கொண்டு வருகின்றார், தன்னுடைய தூக்கி கொண்டு வருகின்றார்.
அப்பொழுது நீதிபதி அந்த தாயிடத்தை விசாரிக்கின்றார், தாயே, இந்த 2 மகன்களிலே நீங்கள் யாரிடத்தில் இருக்க விரும்புகிறீர்களாக? அப்பொழுது அந்த தாய் பதில் சொன்னார், இந்த 2 மகன்களுமே என்னுடைய 2 கண்களை போன்றவர்கள். எனக்கு ஒரு கண் தேவை, இன்னொரு கண் தேவை என்று என்னால் சொல்ல முடியாது. அதுபோல எனக்கு 2 மகன்களிடத்திலே இருப்பதற்குத்தான் விருப்பமாக இருக்கின்றது, ஆசையாக இருக்கிறது என்று அவர் சொல்லிவிட்டார். இந்த பதிலை கேட்டு நீதிபதியால் ஒரு தீர்ப்பும் சொல்ல முடியவில்லை. ஆனால் ஒரு முடிவுக்கு வருகின்றார். அதாவது தாய் இவ்வளவு காலமாக மூத்த சகோதரத்தில் இருந்து விட்டார், இனி இளைய சகோதரத்திலே தான் இருக்க வேண்டும். ஆதலால் அப்படி தீர்ப்பளிப்பதுதான் முறை என்பதாக இன்றிலிருந்து இந்த இளைய சகோதரத்தில் தான் தாய் இருக்க வேண்டும் என்றால் தீர்ப்பளிக்கின்றார். அந்த நீதிமன்றத்திலே ஒரு ஓரத்திலிருந்து அழுகை சட்டம் வருகின்றது. எந்த ஒரு மூத்த சகோதரர் இவ்வளவு நாட்களாக அந்த தாய்க்கு பணிவிடை செய்து அவருக்கு ஊழியம் செய்து பாதுகாத்து வந்தாரோ அவர் கதறி அழுகின்றார். என்னுடைய தாயை என்னை விட்டு பிரித்து விட்டார்களே, என்னுடைய லட்சியம் சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்ற என்னுடைய லட்சியம், அதை என்னை விட்டு பிரித்து விட்டார்களே, நான் எவ்வாறு சொர்க்கத்தை அடைவேன் என்று அவர் கதறி அழுத காட்சி கண்கொள்ளா காட்சியாக இருந்தது என்பதாக, அதாவது லண்டனிலே பெர்மிங்ஹாமிலே வெளியாகக்கூடிய சிராத் முஸ்தகீம் என்று பெயர் சொல்லக்கூடிய உருது மாத இதழிலே இந்த நிகழ்ச்சியை இக்காலத்து தற்காலத்திலும் கூட இப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் என்பதாக அதில் அழகாக நமக்கு எடுத்து சொல்லி இருக்கின்றார்கள். கண்ணியத்திற்குரிய பிறர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய தாய் தந்தையர்கள் வயதான காலத்திலே நாம் விரும்பியது போல அவர் நடக்காமல் இருக்கலாம், அவர்கள் கொஞ்சம் முன்னேற்றமே நடக்கலாம். அதையெல்லாம் பொறுமையோடு சகித்துக் கொண்டு அவர்களுக்கு எந்தளவு தூரம் நம்மால் பணிவிடை செய்ய முடியுமோ, ஊழியம் செய்ய முடியுமோ அவ்வளவு தூரம் பணிவிடை செய்ய வேண்டும். அவர்களுக்கு கண்ணியம் கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும். இதுதான் அல்லாஹ் தஆலா விரும்பக்கூடிய ஒரு அமலாக இருக்கின்றது. இதுதான் சொர்க்கத்தை பட்டுத்தரக்கூடிய ஒரு அமலாக இருக்கின்றது. வல்ல அல்லாஹ் தஆலா உங்களை என்னையும் அத்தகைய நல்லடியார்கள் கூட்டத்திலே சேர்த்து வைத்து சொர்க்கவாதிகளை ஆக்கி வைப்பானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நண்பர் இப்ராஹிம் மௌலவி அவர்கள் கடந்த 2 வருடமாகவும் நம்முடைய மாநாட்டிலே கலந்து சிறப்புரையாற்றினார்கள். இந்த வருடமும் நம்முடைய அழைப்பை ஏற்று இங்கு வந்து சிறப்பிப்பதற்காக அவர்களுக்கு நாம் அதிகமாக துஆ செய்வோம். அத்தோடு அவர்கள் தங்களுடைய கைத்திறமை நூல் ஒன்று கொண்டு வந்திருக்கின்றார்கள். இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்கள், ஈருலக நன்மைகளை வெல்லுங்கள் என்ற நூல். தேவைப்பட்டவர்கள் மேடையில் இருக்குது, €1 காசு கொடுத்துட்டு இன்ஷா அல்லாஹ் அந்த நூலை பெற்றுச் செல்லலாம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது உணவு தயாராகி கொண்டிருக்கின்றது. உங்களுடைய இருப்பிடத்திலே உணவுகள் இன்ஷா அல்லாஹ் வரும். சரியாக 2 மணிக்கு லுஹர் தொழுகை நடைபெறும். அந்த 1லிருந்து 2 மணி வரை 1:30 மணிக்கு இன்ஷா அல்லாஹ் நம்முடைய சக்சேல் பகுதியிலிருந்து உள்ள மேயர் அவர்கள் வருகை தர இருக்கின்றார்கள். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டே இருக்கும். அதற்கு முன்னதாக எங்களுடைய இந்த அன்பான அழைப்பை ஏற்று மிகவும் ஆர்வமாக இந்த கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய பெரியவர்கள், சகோதரர்கள், தாய்மார்கள் அனைவருமே இந்த கூட்டத்திற்காக நிதியுதவி அளித்த அந்த முழு வெம்பின் காரணமாகத்தான் இன்று இவ்வளவு பெரிய மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை கூட்டி நாம் மாநாடு நடத்தி கொண்டிருக்கின்றோம். தற்பொழுது இதில் கலந்து கொள்ளாதவர்கள் இந்த மாநாட்டிற்காக நிதி அளிக்காமல் நிதி அளிப்பதற்காக காத்து கொண்டிருப்பவர்கள், அவர்கள் விரும்பினால் தற்பொழுது சங்கத்திலிருந்து உங்களுக்கு வருவார்கள். நீங்கள் தாராளமாக இந்த சங்கத்தினுடைய வளர்ச்சிக்காக துணை செய்யுமாறு, உதவி செய்யுமாறு உங்களிடம் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அத்தோடு
لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وهو الذي جعلكم خلائف الأرض ورفع بعضكم فوق بعض درجات ليبلوكم فيما آتاكم صدق الله العلي العظيم. وعن سعد بن وقاص رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم من سعادة ابن آدم المرأة الصالحة والمسكن الصالح والمركب الصالح رواه أحمد بسند صحيح. اللهم صل على سيدنا محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பிற்கும் கண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, மதிய வேலைக்கு பின்னால் மிகச் சிறப்பான 2 பேச்சாளர்கள் திரையிலே பேசவிருக்கின்றார்கள். மதிய உணவுக்கு பின்னாலும் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து தமிழ் பயான், பிரெஞ்சு பயான் இரண்டுமே நடைபெறும். சவுதி அரேபியாவிலிருந்து ஒரு மிகச்சிறந்த பேச்சாளர் பேசவிருக்கின்றார். லண்டனில் இருந்து ஒருவர் பேசுவதற்காக தயாராக இருக்கின்றார். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நடைபெறும். அமைதியாக இருந்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அன்பானவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உலகத்திலே நமக்கு ஏராளமான நிஅமத்துகளை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றார். அருட்கொடைகள், மனிதனுக்கு கிடைத்த அருட்கொடைகள், வெளிப்படையான அருட்கொடைகள், அவனுடைய உடலிலே உள்ள அருட்கொடைகள், 2 விதமான அருட்கொடைகளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். திருக்குர்ஆனில் அல்லாஹ் சொல்றான், வஹுவல்லதி ஜஅலக்கும், அல்லாஹ் உங்களை ஹலாயிஃபல் அர்தி, பூமியிலே உங்களை கலீஃபாக்களாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். வரஃபஅ பஅலக்கும் ஃபௌக பஅத், உங்களில் சிலரை விட உயர்த்தி வைத்திருக்கின்றான். தரஜாத்தின், பல அந்தஸ்துகளை உயர்த்தி வைத்திருக்கின்றான். ஏன் உயர்த்தி வைத்திருக்கின்றான்? லியப்லுவக்கும் ஃபீமா ஆதாக்கும், உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ஒன்றிலே உங்களை சோதனை செய்வதற்காக என்ற இந்த வசனத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சூரத்துல் அன்ஆம் என்ற அத்தியாயத்திலே 165வது வசனமாக பதிவு செய்திருக்கின்றார். அன்பானவர்களே, இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்லும் பொழுது, ஃபாவத பைனக்கும் ஃபில் அர்ஸாகி வல் அஹ்லாக், உங்களுக்கு இடையே அல்லாஹ் உணவிலும் உங்களுடைய படைப்பிலும், வல் மஹாசினி உங்களுடைய அழகிலும், வல் மசாவி உங்களுடைய செயல்களிலும், வல் மனாதிரி பார்வைகளிலும், வல் அஷ்காலி நிறங்களில், வல் அஷ்கால் உங்களுடைய வடிவங்களிலும், வல் அன்பானி உங்களுடைய நிறங்களிலும் அல்லாஹ் பலவிதமான வேறுபாடுகளை அல்லாஹ் வச்சிருக்கிறான். ஏன் வச்சிருக்காங்கன்னா, லியப்லுவக்கும் உங்களை சோதனை செய்வதற்காக, ஃபீமா ஆதாக்கும் உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ஒன்றிலே உங்களை சோதனை செய்வதற்காக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சஅத் இப்னு வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க ஒரு ஹதீஸ், அஹ்மத் என்ற கிரந்தத்தில் பதிவாகி இருக்குது. ஒரு மனிதனுடைய வெற்றி 3 விஷயத்துல தான் ஒரு மனிதனுக்கு வெற்றி இருக்கு. என்ன 3 விஷயம்? ஒன்று, முதல் விஷயம் ஒரு மனிதனுடைய வெற்றி அல் மர்அத்து ஸாலிஹா, அன்பு தாய்மார்களே, உங்களைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் தரத்திலே சொல்லி இருக்கின்றார்கள். அல் மர்அத்து ஸாலிஹா, ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு முதல் தரம் நல்ல மனைவி. இரண்டாவது வல் மஸ்கனு ஸாலிஹ், அவனுக்கு ஒரு சிறந்த ஒரு வீடு. மூன்றாவது வல் மர்கபு ஸாலிஹ், ஒரு நல்ல வாகனம். மனிதனுக்கு உலகத்திலே இந்த 3 விஷயங்கள் மிகச்சரியாக அமைந்துவிட்டால் உலகத்தில் அவன் கவலைப்பட மாட்டான், துக்கப்பட மாட்டான், யாரிடத்திலும் குறை சொல்ல மாட்டான்.
அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கின்றான் என்ற மன நிறைவு அவனுக்கு இருக்கு. அதைத்தான் ரிலா என்ற அரபி வார்த்தையிலே சொல்லப்படுகின்றது. திருப்தி. ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில திருப்தி இருக்கணும்னா அவன் திருமணம் முடித்ததற்கு பின்னால் அந்த கணவனிடத்திலே சென்று கேட்கும் பொழுது அந்த கணவன் தன்னுடைய மனைவியை பார்த்து எனக்கு கிடைத்த இது ஒரு நிஅமத், எனக்கு கிடைத்தது என்று ஒரு மனிதன் அதை நினைத்து திருப்திப்பட்டான் என்றால் அல் மர்அத்து ஸாலிஹா அவனுக்கு கிடைத்தது. அதை அவன் பார்க்காம அடுத்தவர்களுக்கு என்ன கிடைத்தது, அடுத்தவர்களுடைய நியமத்து என்ன, அவர்களுக்கு என்ன வீடு இருக்கின்றது, அவர்களுக்கு என்ன வாகனம் இருக்கின்றது, அவனுடைய மனைவி எப்படி இருக்கின்றால் நமக்கு அது போன்று அமையவில்லையே என்று ஒரு மனிதன் நினைத்தான் என்றால் அவனுடைய வாழ்க்கை கடைசி வரை பாழாக போய்விடும். கணவன் மனைவிக்கு இரண்டுக்கும் இடையில எந்த விதமான சந்தோஷமும் இருக்காது.